ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிகே பேஜ் எழுதுன ஃபர்ஸ்ட் நெய்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு போயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் எங்கே எடுத்தது அப்படின்னா ஆந்தாலஜி ஆஃப் காமன்வெல்த் போயட்ரி அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸில் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. பிகே பேஜ் இந்த போயமில் எதை பற்றி பேசியிருப்பாங்க அப்படின்னா, பிகே பேஜ் பொதுவாக வந்து இங்கிலாண்டை சார்ந்தவங்க. இவங்க வந்து கனடாவுக்கு வருவாங்க. ஏன்னா இங்கிலாண்டில் வேர்ல்டு வார் நடந்துகிட்ருக்கும். முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே எக்கனாமிக்கலாக சரி ஃபினான்ஷியலாக சரி கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கனால இவங்க கனடா வந்திருப்பாங்க. இங்கே கனடியன் பீப்புள் நடுவில் இவங்க வாழும்போது இவங்க என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் இந்த போயம் இருக்கும். இப்போ போயம்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆன்சரில் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்க இங்கிலாந்துலேருந்து கனடா வந்துட்டாங்க. இவங்களை சுற்றி இருக்க பீப்புள்ஸ்லாம் இவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆன்சரில் சொல்லியிருப்பாங்க. த பீப்புள் ஐ லிவ் அமாங் அன்ஃபர்கிவிங்லி ப்ரீவியஸ் டு மீ. பிகே பேஜ் சுற்றி இருக்க அந்த பீப்புள் அன்ஃபர்கிவிங்லி பிகே பேஜுக்கு முன்னாடியே அவங்க வாழ்ந்துட்டு இருக்கவங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு முன்னாடி வந்தவங்க அவங்க. பிகே பேஜை எப்படி பார்க்குறாங்கன்னா வித்தியாசமாக பார்க்குறாங்க. இவங்களோட கல்ச்சருக்கும் பிகே பேஜோட கல்ச்சருக்கு அவங்க இங்கிலாந்து கல்ச்சருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ இது இவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. இங்கே க்ரூச்சிங் த வே ஐ ப்ரீத் தட் ப்ராப்பர்ட்டி த ஏர். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த நேட்டிவ் பீப்புள்ஸ் கனடியன் பீப்புள்ஸ்க்கு இவங்ககிட்ட இருந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க அவங்களோட ஏரை, அதாவது பிகே பேஜ் அவங்க கண்ட்ரியில் இருக்கிறது தான் அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பீக்கிங் எ ட்விஸ்டட் டைலாக் டு மை டிஃப்ரெண்ட்லி ஷேப்டு இயர்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கனடியன் பீப்புள் அவங்களோட டைலாக்ட் ஒரு மாதிரி இருக்கும், இங்கிலாந்துலேருந்து வந்தவங்களோட டைலாக்ட் ஒரு மாதிரி இருக்கும். பிகே பேச்சுக்கு அவங்க பேசுறதெல்லாம் வித்தியாசமாக இருக்காமா. நெக்ஸ்ட் ஆன்சர், though I tried to adopt the girl in a red tattered petticoat who jeered at me for my burned bread. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும் போதுமே சரி நம்ம கனடாவில் வாழலாம், இவங்களெல்லாம் நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, ஈவன் ஒரு சின்ன குழந்தை கூட இவங்களுக்கு நீங்கள் எங்கே இருந்தீங்களோ அங்கேயே போயிடுங்க, இங்கே இருக்காதீங்க அப்படின்னு இவங்களை ப்ளேம் பண்ணுற மாதிரி ஒரு குழந்தை கூட அந்த ஒரு தாட்டில் தான் இருக்காமா. இங்கே ஒரு ஒரு சின்ன ஒரு பொண்ணு ஒரு ரெட் கலர் பெட்டிகோட் போட்டிருக்கு. இப்போ பிகே பேஜ் கையில் ஒரு பேர்ன்டு பிரெட் வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு அந்த குழந்தை கேலி செஞ்சுட்டு நீங்கள் இங்கே இருக்காதீங்க, நீங்கள் எங்கேருந்து வந்தீங்களோ அங்கேயே போயிடுங்க அப்படின்னு இவங்ககிட்ட சொல்கிறாங்களாம். இது பிகே பேஜுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி மறுபடியும் இங்கிலாந்துக்கே போகலாங்கும் போது இங்கிலாந்துக்கு மறுபடியும் போக முடியாது. ஏன்னா அங்கே வேர்ல்டு வார் நடந்துட்டுருக்கு. அங்கே மறுபடியும் போகவும் முடியாது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கேயே இருக்கணும், இங்கேயே இவங்களையெல்லாம் அடாப்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். அதனால் அடுத்த லைன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐ டைட்டன்ட் மை லிப்ஸ். ஓகே, நான் எதுவும் பேசலை, எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, நியூ தட் இங்கிலாந்து வாஸ் நவ் அன்ரீச்சபிள். இப்போ இங்கிலாந்துக்கு நம்மளால் போக முடியாது. ஹேட் சங்க் டவுன் இன் டு த சீ வித்தவுட் ever teaching me about washtubs. இங்கே இங்கிலாந்து கடலில் முழுகிடுச்சு அப்படிங்கிற மீனிங்கில் சொல்லலை. இந்த இடத்துல சீன் எதை ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வேர்ல்டு வார், அதில் வேர்ல்டு வார்னால வந்த ப்ராப்ளம்ஸை ரெஃபர் பண்ணுறாங்க. அந்த ப்ராப்ளம்ஸில் இப்போ இங்கிலாந்து போயிடுச்சு. ஈவன் நான் எப்படி வாழணும், எப்படி சர்வை பண்ணணும், அந்த ஒரு காமன் இது கூட எனக்கு டீச் பண்ணாமல் இங்கிலாந்து இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கனடாவில் பிகே பேஜோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு மைனர் இன்வேலிடு, அதாவது ஒரு லோ கிளாஸ் பீப்புள் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு ஒரு வேல்யூவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவங்களும் வந்திருக்காங்க, சர்வை பண்ணுறாங்க, ஏதாச்சும் பண்ணுவாங்க அப்படின்னு கூட இல்லை. அவங்கள ஒரு பொருளாகவே மதிக்க மாட்டேங்கிறாங்க. கனடியன் பீப்புள் இவங்ககிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க எதுவுமே பண்ணக்கூடாது, இவங்க யூஸ்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. எப்போ பார்த்தாலுமே இவங்கள பார்த்தா வீணாக பழி போடுறது, இல்லை அவங்கள பார்த்தா முகத்தை திருப்பிட்டு போகிறது, அப்படி தான் அவங்களோட ஜெஸ்டர்ஸ் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு இந்தியன் உக்காந்துட்டு ஏதோ குச்சியில் வச்சு நெருப்பில் காட்டிகிட்டு இருக்காங்க. பிகே பேஜ் போயிட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் என்ன வச்சிட்ருக்கீங்க ஸ்டிக்கில், அது என்ன தேரையாக வச்சு செஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த இந்தியன் பர்சனுக்கு கோவம் வந்துடுது பயங்கரமாக. இல்லை இது தேரையெல்லாம் கிடையாது, இது மானோட ஈரல், அதை தான் நான் நெருப்பில் சுட்டுட்ருக்கேன், அது ரொம்ப ருசியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல இதை எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க இங்கிலாந்துலேருந்து வந்திருந்தால் கனடியன் பீப்புள்ஸ் தான் இப்படி இவங்ககிட்ட கோவப்படுறாங்கனாலும், மற்ற நேட்டிவ் யார் அங்கே இருந்தாலுமே இவங்ககிட்ட இவ்வளோ கோவமாக தான் பேசுகிறாங்க.
நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கனடியன் பீப்புள்ஸ் இவங்கள பேசுகிறதெல்லாம் தாங்கி தாங்கி எப்படி ஆயிட்டாங்கன்னா ஒரு டார்பாலின் ஓட ஸ்கின் எவ்வளோ ஹார்டாக இருக்குமோ அந்த மாதிரி இவங்க ஆயிட்டாங்கன்னா அண்ட் நெகோட்டியேட்டட் தட் ரிசல்ட் ஆஃப் ஸ்ட்ரேஞ்ச் மீனிங் செட் இட் டவுன் டு ஜஸ்ட் த லேட்டிடியூட் சம்திங் டு பி என்டியர் பட் நாட் சர்ப்ரைஸ்டு பை. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கிலாந்து கம்பேர் பண்ணும்போது கனடா வேறு லேட்டிடியூடில் இருக்குது. கனடியன் பீப்புள் வந்து பிகே பேஜ் என்னென்ன வார்த்தையை சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க எந்தெந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா அதோட மீனிங்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சுமே அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் அதெல்லாம் தாங்கிக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்து நேட்டிவ் வந்து கிடையாதுங்க, இங்கிலாந்துலேருந்து வந்தவங்கனால சர்வை பண்ணுறதுக்காக அவங்க என்ன பேசினாலுமே தாங்கிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கனடா வந்து ஒரு இன்அக்யூரேட்டான ஒரு லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களை சுற்றி இருக்க எல்லாருமே இவங்களை வந்து ஏற்றுக்காமல் இவங்களை ப்ளேம் தானே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இன்அக்யூரேட்டுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த ஃபாரஸ்ட் கேன் ஸ்டில் கிரேக் மீ. இந்த இடத்துல ஃபாரஸ்ட்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களோட இன்னர் மைண்ட் வந்து ஒரு டிஃபிகல்ட்டியில் மாட்டிகிட்டு இருக்கு. இவங்க வந்து இப்போ ஒரு சீனரி சொல்கிறாங்க. ஒன் ஆஃப்டர்நூன் வைல் ஐ வாஸ் ட்ராயிங் பேர்ட்ஸ். ஓகே, ஒரு ஆஃப்டர்நூன் வந்து இவங்க ஒரு பேர்டை வந்து ட்ரா பண்ணிருக்காங்க. என் மேலிக்னன்ட் ஃபேஸ் ஃப்ளிக்கர்டு ஓவர் மை ஷோல்டர். ஓகே, அப்போ வந்து மேலிக்னன்ட் அப்படின்னா ஒரு பாய்ஸ்னஸ் ஃபேஸ் அவங்களோட ஷோல்டர் பின்னாடி வந்து நிற்கிதான். அது வந்து இவங்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி ஆயிடுச்சு. அதான் லாஸ்ட் டைம் சொல்லியிருக்காங்க த பிரான்ச்சஸ் கியூவர்டு. இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இவங்க இன்னர் மைண்டு மற்றவங்க கிட்ட போய் கனெக்ட் ஆகணும்னு நினச்சி மற்றவங்ககிட்ட பேச போவாங்க. ஆனால் அப்படி பேச போகும்போதுமே அந்த கனடியன் பீப்புள்ஸ் வந்து இவங்களை பயமுறுத்துகிற மாதிரி, அதாவது அவங்களோட ஆக்ஷனில் வந்து இவங்களை ப்ளேம் பண்ணுற மாதிரி தான் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, லாஸ்ட் ஆன்சரில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஹோல் போயமுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க. டு பி போத் அட்டென்டிவ் அண்ட் ஹார்ட் டு ஸ்டார்டல். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கனடியன் பீப்புள் கூட நம்ம ஃபிக்ஸ் ஆகவும் முடியாது, அவங்கள வந்து சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. தோ கிளம்சினஸ் அண்ட் ஃப்ரைட் ஆர் இன்எவிட்டபிள். இங்கே வந்து ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுமே அவங்களுக்காக பயந்துட்டு இருக்கிறதுமே அன்அவாய்டபுளான ஒன்று. அதை வந்து அவாய்டே நம்மளால் பண்ண முடியாது, அது இருந்தே தான் ஆகும். இன் திஸ் ஏரியா வேர் மை டேமேஜ் நோயிங் ஆஃப் த லாங்குவேஜ் மீன்ஸ் ப்ரிடிக்ஷன் இஸ் ஃபார் எவர் இம்பாசிபிள். இப்போ இந்த கனடாவில் வந்து என்னோட லாங்குவேஜ் பொறுத்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா ப்ரிடிக்ஷன் இஸ் ஃபார் எவர் இம்பாசிபிள். அதாவது அவங்கள ப்ரிடிக்ட் பண்ணுறது எப்பயுமே அது இம்பாசிபிள் தான். கனடியன் பீப்புள்ஸு அதர் ஃபாரின் பீப்புள்ஸ் வந்தாங்க அப்படின்னா இப்படி தான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னே அவங்க சொல்லிட்டாங்க.